தேர்தல் வந்துட்டுன்னு வைங்களேன், கொள்கை வேற கூட்டணி வேற அப்படின்னு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா வருங்காலத்தில் இப்படி தான் நடந்திருக்கு, இப்போவும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. எல்லா அரசியல் கட்சியும் தொடங்கக்கூடிய சமயம் ஒரு குறிப்பிட்ட கொள்கையை வச்சு தான் தொடங்குவாங்க. என்னுடைய ஆட்சி காலத்தில் இந்தந்த கொள்கை வழிப்படி தான் நடப்போம், நாங்கள் இந்த கொள்கையை முன்னே ஒட்டி தான் நாங்கள் நடப்போம் அப்படின்னு தான் கட்சியை தொடங்குறாங்க. ஆனால் தேர்தல்னு வந்துட்டு வைங்களேன், இந்த கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் சுருட்டி மடக்கி குப்பைத்தட்டில் போட்டுக்கிட்டு தேர்தல் கணக்கு கூட்டணி கணக்கை பேசுகிறாங்க. ஏன்னா கடந்த காலம் அப்படி தான் நடந்துருக்கு. வாரிசு அரசியலை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி மதிமுக. அவருடைய தலைவர் காலப்போக்கில் அவருடைய மகனையே அந்த கட்சிக்கு தலைவராக்குனார். எந்த கொள்கையை எதிர்த்து கட்சியை தொடங்கினாரோ அதே கொள்கை உள்ள கட்சி கூட இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக தொடங்கப்பட்ட கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னைக்கு திமுக கூட்டணிக்குள்ளேயே அவரை ஒடுக்கி தான் வச்சிருக்கிறாங்க. அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, கூட்டணி கணக்கு தேர்தலில் நின்று ஜெயிக்கணும். அதே மாதிரி முதலாளித்துவத்துக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சி கம்யூனிஸ்ட். இன்னைக்கு முதலாளித்துவத்துக்கு துணையாக நிற்கிற திமுக கூட தான் அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. காங்கிரஸை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி தான் திமுக. இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அரசியல் எதிரி வேற கொள்கை எதிரி வேற அப்படின்னு தொடங்கப்பட்ட கட்சி தமிழக வெற்றி கழகம். அவர் தொடங்கும் போதே கையை ஓய்த்திட்டாரு, கூட்டணியோடு தான் தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேர்தல்னு வந்துடுச்சுன்னா கொள்கை கூட்டணியை எல்லாத்தையுமே தூர போட்டு கொள்கையாவது திராவிடமாவது அப்படின்னு சொல்லி கூட்டணி கணக்குகளை பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்படி தான் நடக்குது. அப்போ ஒரு கட்சி தொடங்கி எந்த கொள்கையை முன் வச்சு தொடங்குச்சோ அதே கொள்கையில் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். 2010 தொடங்கும்போது திராவிட கட்சிகளுடையும் தேசிய கட்சிகளுடையும் கூட்டணி இல்லை அப்படின்னு தொடங்குச்சு. 4 பொதுத் தேர்தல்களை சந்தித்து தோல்வியை தான் அடைஞ்சிது. ஆனால் வளர்ச்சியை கண்டுட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கும் தனித்து தான் நிற்கிது. நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கணக்கு வேறு, வெற்றி கணக்கு வேறு. கொள்கை ஒட்டி தான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வரைக்கும் பயணித்து வந்துட்டுருக்குது. கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட கரத்தை கண்டிப்பாக வலுப்படுத்த வேண்டியது மக்களுடைய கடமை. அதனால் வரக்கூடிய தேர்தலில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேணும்னு எல்லா மக்களும் விரும்புகிறாங்க. அந்த மாற்றத்தை நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் நிச்சயம் தருவார். வரக்கூடிய தேர்தலில் விவசாயி சின்னத்துக்கு எல்லோரும் வாக்களிங்க.